வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க வையகம். நம்ம இந்த ஆடி மாசம் முழுக்க ஒரு சிறப்பு பாராயணமா அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல இது போட்டதுல இருந்தே நல்ல வரவேற்பு, ரொம்ப நன்றி. இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் தினந்தோறும் காலையில இது நல்லா பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்னோட பதிவுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கும் நல்ல வியூஸ் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒவ்வொரு பாடலா போடுறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம 8 பாடலுக்கு பாடலும் விளக்கமும் பார்த்துருக்கோம். இப்போ 9, 10, 11 இந்த 3 பாடலுக்கு உண்டான பாடலும் அதுக்குண்டான பலன்கள் மற்றும் விளக்கம் இது 3 நாம சேர்த்து பார்ப்போம். வாங்க. திருக்கடையூர் அபிராமி அபிராமி அந்தாதி இதுக்கு காரணமான திருக்கடையூர் அபிராமி தான் நம்ம சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆத்தா நம்ம கூடவே இருந்து நம்ம எல்லாருக்கும் வேண்டியதை நிறைவேற்றி கொடுக்கணுன்றது ஆத்தாளோட திருவடியில் நம்ம விண்ணப்பம் வச்சுட்டு நாம் இந்த அடுத்த பாடலுக்கு நாம் போவோம். இப்போ பாடல் என்ன, அதோட பலன்கள் என்ன, ரெண்டுமே நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க. இப்போ நம்ம பாடல் எண் 9, 10, 11 3 பாடலும் இன்னைக்கு பாராயணம் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக 5 பிளான் பண்ணியிருந்தேன், டைம் இல்லை. எனக்கு இப்போவே நைட்டு 11 ஆகிடுச்சு. அதனால சரி 3 பாடலை போடுவோம்னு சொல்லிட்டு இந்த 3 பாடல் தான் நான் போட போகிறேன். இப்போ பாடல் எண் 9, கருத்தன எந்தை தன் கண்ணன. இதோட பலன் என்னன்னு பார்த்தோம்னா, குழந்தைகள் அதீத கல்வி, அறிவு, ஞானம் பெறுவதற்கு இந்த பாடலை நான் பாராயணம் பண்ணலாம். குழந்தைங்கள்லாம் இது பாராயணம் பண்ணுமானா குழந்தைகள் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் நாம் பண்ணலாம், அவங்களே பண்ண சொல்லலாம். சின்ன பசங்களுக்கு நாம் பெரியவங்க பண்ணலாம். இப்போ பாட்டை பார்த்துட்டு வந்துருவோமா. கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பேர் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன வாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவே. இதில் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கன்னா, அம்பாளும் சிவனும் ஒன்றுதான்றத எப்படி சொல்கிறாருன்னா, கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பேர். அதாவது அம்பாள் மாங்காடுக்கு ஒரு பக்கம் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரை நினச்சி? சிவபெருமான் நினச்சி. சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? தட்சிணாமூர்த்தியாக அவரோட 63 திருமூர்த்தியில் அந்த தட்சிணாமூர்த்தி உருவம் கொண்டு அவரும் அங்கே தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி 2 பேரும் மாறி மாறி தவம் பண்ணதில் அம்பாளுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அம்பாளுக்கு தனபாரங்கள் 3ஆக பெருகினன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மற்றவங்களுக்கு 2ன்னா அம்பாளுக்கு 3 தனபாரங்கள். 3 தனபாரங்கள் ஏன்னா இயற்கைக்கு புறம்பானது. இயற்கைக்கு புறம்பானது தாய் மீனாட்சி இயற்கைக்கு மாறாக உதித்தவள் தானே. அதனால அவளுக்கு அந்த மாதிரி. எதனாலனா இப்படி நினைச்சு அவங்க யார் கொடுக்குறாங்க? பாலழும் பிள்ளைக்கு நல்கின. அதாவது நம்ம ஒரு தாய் அவரோட குழந்தைக்கு கொடுக்கறது அதோட கடமை. ஆனா இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கறதுங்கிறது அதுதான் அங்க அன்பு. இந்த அன்பு யாரிடத்தில் இருக்கும்? தாய் மீனாட்சி அன்னை இடத்தில் மட்டும்தான் இருக்கும். இதனால திருத்தன வாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும். ஸோ ஆத்தாளுக்கு அந்த என்னதான் குழந்தைக்கு நம்ம பால் கொடுத்தாலும் கடைசி வரைக்கும் அந்த பாரத்தை சுமந்துகிட்டே தான் இருப்பாள் ஒரு பெண். அது எப்படி? ஆரமாக முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவே. அடுத்து என்ன சொல்றாரு? ஆத்தாளோட பல் வரிசையை பத்தி சொல்றாரு. ஆத்தாளோட பல் நல்ல நம்ம மயிலோட இறகு எப்படி வெள்ளையா இருக்கும் அந்த அளவுக்கு மூரல் 32 பற்களும் வெள்ளை வெளியேர்னு இருக்கு. அப்படியோட என் முன் நிற்கவே நீயும். இந்த இடத்துல அவர் நீயும் தான் சொல்றாரு. அவங்க வாங்க போங்கலாம் சொல்ல. ஏன்னா அபிராமி பட்டருக்கு அன்னை அபிராமி தாய். அந்த தாய் என்ற உரிமையில நீயும் அம்மே என் முன் நிற்கவே. இப்படி அழகா இந்த பாடலை முடிக்கிறாரு. நம்ம அடுத்த பாடலை பார்ப்போம். பாடல் எண் 10,
பாடல் என்ன? நின்றும் இருந்தும் கிடந்தும். இதுக்கு என்ன பலன்கள்? ஆத்மா முக்தி அடைவதற்கு உரிய வழியை காட்டும் பதிகம். என்னடான்னா, நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம எவ்வளவோ பாவங்கள் செய்கிறோம். கடைசியில் நம்ம ஆத்மா போகும்போது பாடலை பார்ப்போம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதா மறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே. இது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நின்றுன்னா நாம நின்றுக்கிட்டு சாமி கும்பிட்றது. இருந்துன்னா நம்ம உக்காந்துக்கிட்டு சொல்றது சாமி கும்பிட்றது. கிடந்துன்னா படுத்துக்கிட்டுன்னா என்னங்க சாமி கும்பிட்றதான்னு கேட்குறீங்களா? படுத்துக்கிட்டுன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, நம்ம கடைசியாக போய் சேருவோம் இல்லையா, அப்போ நம்ம உடம்பு படுத்துக்கிட்டு இருந்தாலும் உன்னை நினைக்கணும். இன்னொன்று, நம்ம சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுவோம். அதையும் இது நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் சாதாரணமாக நம்ம நடந்துக்கிட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சவங்களா பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம். வேறு வேலைகள் செய்யும் போதும் கூட நம்ம அந்த நடந்து போதும். அப்போ யாரை நினைக்கிறாங்களா? அம்பால நினைக்கிறாரா? நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள். மலர்த்தாள்னா அவரோட திருவடி பொற்தாமரை. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்காரு அவரு. மலர்த்தாள்னா திருவடி. உன்னோட திருவடியைத்தான் நான் எப்போ வணங்குறேன். எழுதாமறையின், எழுதாமறைனா வேதம். அதுக்கு ஏங்க எழுதாமறைனா, வேதம்ன்றது அந்த காலத்துல எல்லாம் எழுதி படிக்கப்படவில்லை. இன்னைக்கு நாம புக்ல புக்கை வச்சு படிக்கிறோம் இல்லையா, வேதங்கள் ஒரு நியதியே இருக்கான். அதாவது என்னன்னா, குலகுரு, அதாவது குருமார்கள் ஓத சீடர்கள் அதை காதால் வாங்கி திரும்ப திரும்ப சொல்லி சொல்லிதான் படிக்கணும். அதுக்கு பேர் தான் எழுதாமறை. ஏன்னா எழுதி வச்சு படிச்சோம்னா அந்த இது வேலை செய்யாது, அப்புறமாக படிச்சுக்கலான்ற ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். இதுனா வாய்ப்பே கிடையாது. அவர் சொல்ல சொல்ல நம்ம அதை கேட்டு அதை நாம பக்குவப்பட்டு புரிஞ்சுக்கணும். அந்த எழுதாமறைன்றது வேதத்தை யாரா குறிக்கிறார்? இவரு அம்பாளைத்தான் குறிக்கிறார். ஒன்றும் அரும்பொருளே, அனைத்து வேதங்களையும் ஒன்னாக்கின ஒரு அறம்பொருள் நீ, அனைத்து வேதங்களையும் உள்ளடக்கியவள் உமையே இமயத்து, இமயத்து உமையவள் அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே. நீ உனக்கு இருக்கா அழியிற தன்மை. நீ ஒரு அழியா, எல்லாருக்கும் முத்தி தருபவள் நீ. முத்தினா என்ன? எல்லாருக்கும் மோட்சம். நம்ம இந்த பாடலோட விளக்கம் என்ன? ஆன்மா முக்தி அடைவதை காட்டும் பதிகம். அழகா இருக்கா? இந்த பாடலை படிச்சோம்னா நம்மளோட ஆன்மாவும் என்ன ஆகும்? முக்தியை தேடி அம்பாள சரணாகதி அடைஞ்சிரும். கடைசியா சிவலோக பதவி போய் அடையும். இல்லையா பெருமாள் பதவி ஆக மொத்தத்துல நரகத்துல இருந்து விடுபட்டுட்டு போகலாம். இப்ப அடுத்து பாடல் எண் 11 பார்ப்போம். ஆனந்தமாய் என் அறிவாய். இதோட இது என்ன பலன்? இல்லறத்தில் இன்பம் பெற. அப்படின்னா என்ன? கணவன் மனைவி உறவு மேம்பட. கணவன் மனைவிக்குள்ள சில பேருக்கு சண்டையா வந்துகிட்டு இருக்கும், இல்ல பிரிஞ்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் சேர்க்கறதுக்கு தான் இந்த பாடல். முதல்ல பாடலை பார்த்துட்டு வந்துருவோம். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையால் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணார விந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடிக்கண்ணியதே. இந்த பாடலோட விளக்கத்தை பார்ப்போம். ஆனந்தமாய் என் அறிவாய் என்ன சொல்றாருன்னா, எது ஆனந்தம்? அதாவது அன்னை அபிராமி தான் இருக்கிறதுலயே ஆனந்தம். எதனாலன்னா, நமக்கு இருக்கிற சிற்றறிவு பேரறிவுலாம் கிடையாது. அதாவது ஆண்டவன் அறிவு. நம்மளுடைய மெய்ஞானம் ஆண்டவனை எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறதோ அப்பொழுதுதான் நாம் உண்மையான ஆனந்தத்தை அடைகிறோம். அது எந்த வகையாக அறிகிறோம்னா, அறிவு மூலமாக. அதுதான் என் அறிவாய், ஆனந்தத்தை என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய். அமுதமும்னா என்ன? அமிர்தம். அந்த அமிர்த கடேஸ்வரரோட மனைவி நம்ம அன்னை அபிராமி. அவரு ஆனந்தமான வடிவுடையாள், வானத்தை விடவும் மேலான சக்தி படைத்தவள்.
மறை நான்கினுக்கும், மறைனா வேதம், 4 வேதம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ரிக், யஜுர், சாமம், அதர்வணம்ன்ட்டு. அந்த அனைத்து வேதங்களுக்கும் ஆனந்தமான சரணார விந்தம். அதாவது எங்கு அந்த வேதங்கள் முடிகிறது? தாயின் திருவடி பொற்பாதத்தில் முடிகிறது. தவள நிற கானந்தம் ஆனரங்கம் எம்பிரான் முடி கண்ணியதே. இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒவ்வொரு, அதாவது சிவபிரானோட பாத்தீங்கன்னா மண்டை ஓடு எல்லாம் அவரோட தலையில இருக்கும். அது எல்லாம் என்னவா ஒப்பிடுறாருன்னா, அம்பால தலையில மேல வச்சு நம்ம ஆடுறோம்னு சொல்லுவோம் இல்லையா? தலை மேல வச்சு கூத்தாடணும்ன்ட்டு. அதாவது கல்யாணம் பண்ணும்போது கூட ஒரு மந்திரம் இருக்கு. அதுல ஒரு வரி வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, பெண்ணே நீ உன் கணவனை தலையில் வைத்து கூத்தாட வேண்டும் வருமா. அந்த மாதிரி சிவபெருமான் அவர் உடல்ல போட்டிருக்கிற மண்டைகள் எல்லாமே அம்பாள் நினைச்சு கூத்தாடுறாரு. அப்போ அம்பால தலைமையில வச்சு கூத்தாடுறதுன்னு நம்ம எடுத்து, இந்த பாடலோட பலன் என்ன? கணவன் மனைவி சண்டை இருக்கா, அவங்க இதை பாராயணம் பண்ணலாம். அதை தாண்டி வேற என்ன? பிரிஞ்சு இருக்கிறாங்க, எப்ப பாரு பிரச்சனை, அவங்கெல்லாம் இந்த